ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எறாவும் சொரக்காவும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாதி சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கறிவேப்பிலை வச்சுருக்கேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபார்ச்சூன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லெண்ணெய் இல்லாத ஃபார்ச்சூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டேன். கட் பண்ண வெங்காயத்தை போடுறேன். கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச பூண்டை போடுறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் அதில் சேர்க்குறேன். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கி வந்துச்சு, தக்காளி போட்டாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிட்டு எறாவை போட்டு வதக்கிட்டு சொரக்காவும் அதிலே சேர்த்து அதுவும் வதக்கிட்டு சொரக்காய் எறாலாம் நல்லா வதங்கி வந்துச்சு. 2 டீஸ்பூன் காரம், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். அவங்கவுங்க உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் இது ஒரு 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் நான் அந்த காரம் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், சொரக்கான்றதுனால தண்ணி நல்லா சலசலன்னு விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எறா சொரக்காலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சோண்டு புளி மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எறா சொரக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கு போட்டுவிட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.